எல்லாருக்குமே குட்டி முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் இன்னைக்கு அதிகமான எண்ணெய் இல்லாம 100 ml எண்ணெயிலேயே பனியார சட்டியில முறுக்கு செஞ்சு காமிக்க போறேன். முறுக்கு செய்யறதுனாலே முறுக்கு புளியறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஆனா நான் செய்ய போற முறுக்கு பாத்தீங்கன்னா பால் கவர் எண்ணெய் கவர் எது இருந்தாலும் போதும். 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 30 கிராம் உளுந்து 30 கிராம் பொரிகடலை சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். மாவு ஜலிக்கிற ஜல்லடில சேர்த்து அரைச்ச மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு ஏற்கனவே நான் ஜலிச்சு வச்சேன். இப்ப ஜலிச்சதோட பச்சரிசி மாவோட பொரிகளை உளுந்து அரைச்சோம் பாருங்க, அந்த மாவை சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, பெருங்காயம், உப்பு, எண்ணெய் இல்ல பட்டர் எது வேணாலும் ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாவுல இந்த மாதிரி ஊத்தின உடனே சுருன்னு நுர வர மாதிரி ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் முறுக்கு நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை ஃபுல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு கொலவில போறதுக்கு எப்பவுமே லூசா தான் பிசைவோம். அதே மாதிரிதான் இந்த இதுக்குமே பிசைஞ்சதுக்கு அப்புறம் தட்டு போட்டு துணி போட்டு காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. 1/2 hour ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் ஆயில் கவர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாவை அது உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. லவர் பேண்ட் போட்டு கார்னர்ல முடிச்சு போட்டு விட்டு கார்னர்ல கட் பண்ணி விட்டுருங்க. பனியார சட்டிக்குள்ள குழிக்குள்ள ஃபுல்லா எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பா சின்ன சின்ன முறுக்கா வரும். முனில லைட்டா கையால் அந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி தான் பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் உள்ள ஃபுல்லா குக் ஆகி நமக்கு மொறு அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். ஹைல வச்சீங்கன்னா நச்சு நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. முறுக்கு வெந்ததுக்கு அப்புறம் ஆயில இருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். கடையில விற்கிற மாதிரி குட்டி குட்டி முறுக்கு ஈஸியா பனியார சட்டியில செஞ்சு முடிச்சாச்சு. இது எந்த அளவுக்கு கிரன்ச்சினஸா இருக்கு நீங்களே பாருங்க. உடைச்சு காட்டுறேன். செய்யும் போது அதிகமான குவான்டிட்டியா செஞ்சு வச்சிருங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பாய்.